வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு டெல்லிது vlogs இன் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டுருக்க அப்படின்னா ரோத்தாங் பாஸ். அங்கே போயிட்டு நம்ம ஸ்னோ பார்க்க போகிறோம். இட்ஸ் ஸோ நைஸ். ஸோ நாங்கள் இந்த வண்டியில் தான் போகிறோம். அதாவது இப்போ நம்ம போகிற இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட காலையில் 4 o'clock கிளம்பினா மட்டும்தான் வந்து டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக வந்து ஈஸியாக போக முடியும். என்னால் 4 o'clock எந்திரிக்க முடியாதுன்னு சொன்னதுனால எனக்காக ஃப்ளெக்சிபிளாக டைம் வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. சரி ஓகே 6 o'clock கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் 6 o'clock கிளம்பிட்டோம். ஆனால் என்னென்னா கூட்டமாக இருக்குது. நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணி 5 minutes கூட ஆகலை, அதுக்குள்ளே பிளாக் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 3 hours டிரைவ் இருக்குது ஸ்னோ பார்க்குறதுக்காக மட்டும். ஆனால் அங்கே போன வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி என்னை வந்து விசுப்பேற்றிட்டான். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி போக டிசைட் பண்ணிட்டேன். 1 hour later. வண்டியில் வந்து ரொம்ப ஆடி 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 வந்துட்டேன். எனக்கு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோமான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பாக இருந்ததா. அதாவது ஒரு இடத்துல இருந்து நிற்கவே நிற்காம ஆடி 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 ஒளைஞ்சு நாங்கள் வந்துட்டேன். ஆனால் ப்ரோ டிரைவருங்க எனக்கு கிடைச்ச டிரைவர் வந்து. ஸோ நம்ம இப்போ வந்து மலை ஏறிட்டு இருக்க. இந்த ஏறிட்டு இருக்கிற வழியில் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னா இந்த ஒரே ஒரு ஸ்பாட்டு தான் இருக்குது, இதுக்கப்புறம் ஸ்பாட்டே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இறங்கிட்டேன். நம்ம இங்கேருந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு கீழேருந்து ஒரு மேகி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மேலே போகலாம். நல்லா இருக்கு ஃப்ரேமே, பின்னாடி மலை இருக்கு. வண்டி வந்தால் கூட இவ்வளோதான் சைடு கொடுக்க முடியும். நம்ம நிப்பாட்டி போனோம், ஏன்னா கீழே இப்படி இருக்கு. ஸ்னோ சீசனில் வந்து இதெல்லாம் ஃபுல் ரோடு ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். நம்ம இறங்கிட்டோம், வண்டியிலேருந்து வெளியே வந்துட்டேன். என்னோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறேன். அப்பாடா, இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து வண்டியிலேருந்து இறங்கின உடனே வந்து ஜாக்கெட் எடுக்கிறாங்க, அப்பெல்லாம் வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே போகிறாங்க. நான் ஒருத்தி மட்டும் நான் இந்த போட்ட இந்த ட்ரெஸ் மட்டும் போட்டு எவ்வளோ திமிரு. கண்ணாடி மட்டும் வச்சிருக்கேன், வேற எதுவுமே வைக்கல. அதை நம்ம சும்மாவே வைப்போம். நியூடில்ஸ் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கண்டிப்பாக நியூடில்ஸ் வேணும் இங்கிருந்து. அப்புறம் சோளம் வேணும். சாச்சா இதோ நான் வந்து மெதிக்கிறது ஃபுல்லாவே ஐஸ். அது உங்களுக்கு என்ன தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு கேமரா பாக்குறதுக்கு கண்ணு தெரியல. ஷூஸ் அவங்களுக்கு இருந்து எடுத்துருக்கலாமோ. It's so beautiful. Oh my god, இதெல்லாம் லைஃப்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாட்டுக்காரனை லவ் பண்ணி இருந்திருக்கலாம். அப்போ வந்து நான் மனசுல நினைக்கிற பாட்டு வந்து அவன் பாடி கொடுப்பான் எனக்கு. நான் பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படும் போது இங்க நெட்வொர்க் இல்லை, அதனால வந்து எனக்கு பாடவும் தெரியாதா, இங்க பாட்டும் இல்லையா. ஸோ அதனால நம்ம இருக்கிறத வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓ மை காட், அங்கே மேல எல்லாம் டாப்ல ஒருத்தர் போய் நிற்கிறாரு. என்ஜாய் மாடு. 13,058 feet மேல நின்றுட்டு இருக்கேன் நாங்க. அந்த வண்டியில வந்து கிட்டத்தட்ட 2 hours நாங்க வந்து மலை ஏறி மேல வந்திருக்கோம். ஸ்னோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ தொடுவா. ஓ லுக்ஸ் லைக் ஐஸ் கட்டி. மை காட், அது அவ்வளோ போதும், ரொம்ப பிடிக்க முடியல. கையில் க்ளவுஸ் போடாமல் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் நம்ம பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓ ஸ்னோ. சரி இப்போ ஒரு பாட்டு பாடுறேன். Do you wanna build a snowman? Yes, I wanna build a snowman. ஏடா பாவீங்களா,
எவனோ சரக்கு அடிச்சுட்டு இங்க வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் போட்டிருக்கா. பிக் சென்ஸ்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்து இன்னொரு ஊருக்கு வரோம், நம்ம ஊரு கூட கிடையாது. இந்த ஊர் வந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. இங்க நிறைய மலை இருக்கு, இவ்வளோ அழகான ஒரு வியூ இருக்கு. இது வந்து நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது, எந்த ஊர்லும் கிடைக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஷுப்பா எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ், எவ்வளோ சரக்கு பாட்டில்ஸ், எவ்வளோ வந்து சாப்பிட்ட பேக்கெட்ஸ். ஏன் வந்து நீங்க இல்லை, நம்ம இல்லை, பட் தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணாதுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு இங்க யாருமே கிடையாது. நம்ம எப்படியும் 13,000 ஃபீட்டுக்கு மேல நடந்து வர முடியும். எப்படியும் நடந்தில்லை, வண்டியில தானே வரும். அந்த வண்டியில வந்து உங்களுக்கு உட்காரதுக்கான இடம் இருக்கு அப்படின்னா ஏன் வந்து கொஞ்சம் நீங்க எடுத்துட்டு வந்த பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து அந்த வண்டியில டிக்கில எடுத்து போடக்கூடாது. பட் இட்ஸ் ஓகே, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஒருவேளை இதுக்கு தான் என் தங்கச்சி வீடியும் கடையிலே போன்னு சொன்ன போல. மேக் எ விஷ், நம்ம ஒன்னா விஷ் பண்ணலாம். மேக் எ விஷ். இன்னைக்கு காலையில் நம்ம இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி சும்மா வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன்னா, அப்போ தான் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு லெஜண்ட் ஆக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட பேர் வந்து சலீம் குமார். அவர் இன்னைக்கு காலையில் இறந்துட்டாரு. வயசாக இருந்தாரு, சிக்காக இருந்தாரு, இறந்துட்டாரு. அந்த நியூஸ் பார்த்துட்டு லைட்டாக அப்செட் ஆயிட்டேன்னா, எனக்கு ஜென்ரலாகவே வந்து டெத் வந்து ப்ராசஸ் பண்ணிக்க முடியாது. அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாலும், நான் ஒரு வாட்டி பார்த்தவங்களா இருந்தாலும், நான் பழகுனவங்களா இருந்தாலும், நான் டிவியில் பார்த்த ஆக்டர்ஸாக இருந்தாலும் என்னால் வந்து அது ப்ராசஸ் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி என்னால் இவரோட டெத்தும் என்னால் ப்ராசஸ் பண்ணிக்க முடியல. நல்ல வேலை இன்னைக்கு நான் லூஸ் மாதிரி பேக் மாட்டிட்டு வரல. அதனால நம்ம ஸ்டே பண்ற இடத்தோட ஜோதிஷ் வந்து ஊர் விட்டு போயிட்டான் என்னை விட்டுட்டு. ஜோதிஷ் அவனுக்கு என்னை பார்த்தா கண்டுபிடிக்க கூட தெரியுமான்னு எனக்கு தெரியலையே. அவன் ஊர் சுத்தியே போயிட்டா, எங்கேயோ போயிட்டா. ஓ மை காட், திஸ் இஸ் சோ பியூட்டிஃபுல். ஓ கடவுளே, இதெல்லாம் நான் இன்னும் நாளாச்சா எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இத்தனை வருஷமா இதெல்லாம் பார்க்காம கண்ணு மூடிட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் கண்ணு திறந்துட்டேன், எனக்கு ரியலைசேஷன் வந்துட்டு என் மண்டையில யாரோ கொட்டிட்டேன். என்கிட்ட வந்து இப்போ அப்படின்னு சொல்லிட்டேன், நான் வந்துட்டேன். ஆனால் ரியலாக வந்து ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணணும்னா நம்ம வந்து உண்மையிலே ஃபிட்டாக இருக்கணும். நான் அந்தளவுக்கு ஃபிட்டு கிடையாது. ஏன்னா ஒரு மாதமாக நான் வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணலையா. உங்களுக்கு சிவா பிடிக்குமா? லார்ட் சிவா, எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். கைலாசா போன ஒரு வாட்டி. அப்புறம் இதெல்லாம் லைஃப்லேயே பார்க்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எதிர்பார்க்குறது எதுவுமே நம்ம லைஃப்பில் நடக்கவும் நடக்காது. நம்ம ஏதோ பிளான் பண்ணுறோம், ஆனால் வேறு ஏதோ ஒன்று நடக்குதுல்ல. ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் நான் போயிட்டு வந்தேன்ல, அப்போ நான் வந்து இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் என் டெஸ்டினி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்கின் டோன் நல்லா இருக்கே, ஆனால் இது என்னோட உண்மையான டோன் கிடையாது. எனக்கு எகெயின்ஸ்டாக வந்து அப்படி ஒயிட் அடிக்குது. அதனால தான் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாலாம் கிடையாது. நான் தலை லைட்டாக வலிக்குது. எனக்குள்ளே இருக்கிற அட்வென்ச்சரஸ் டெல்னா ஐயோ என் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறேன். நானே எனக்கு தலை வலிக்குது. எனக்கு சாய் குடிக்கலன்னா அவ்வளோதான், தலை வெடிச்சிட போகுது. எனக்கு வந்து ஊசி குத்துற மாதிரி ஒரு வலி வரும். அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு கண்ணிலிருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். மைக்ரைன் எக்ஸ்பர்ட் ஆச்சு நான். அந்த டைம்ல எனக்கு அது எப்படி ரிலீஃப் வரும் அப்படின்னா, நான் வந்து ரொம்ப சில்லா இருக்கிற ஏதோ ஒன்று சாப்பிடுவேன். ஆல்ரெடி உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்குன்றதுனால கோல்டாக வந்து ஏதாச்சும் சாப்பிடுவேன். மேபி நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். அப்படிதான் நான் வந்து ரிலீஃப் கண்டுபிடிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து என் கையில நிற்கும், சம்டைம்ஸ் வந்து என் கையில நிற்காது. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ண ஷூட்டிங் பண்ண 2 ப்ராஜெக்ட்ஸ்லுமே நடந்திருக்கு. ஒரு 5-6 வாட்டி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஷூட் போயிட்டு இருக்கும், எனக்கு மைக்ரைன் வரும் 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த தலையில என்ன சொல்றது, இப்போ வாழை வச்சு வெட்டினா அது எப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா வெட்டினா எப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். அந்த இடத்துல இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, எல்லா இடத்துலயுமே வெட்டு. அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வெயில் பத்தாது,
அப்ப அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு மத்தவங்க பேசுறது முடியாது. இந்த மாதிரி இந்த ஹார்ன் அடிக்கிறது நம்மளுக்கு முடியாது. அப்ப இந்த ஹார்ன் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் போய் 2 மெட்டு கொடுக்கணும்னு நம்மளுக்கு தோணும். கலரி கிக் வந்து அந்த ரைட் லெக் வந்து வச்சுட்டு இங்க ஒரு இது இருக்கு, கிக் இருக்கு, அது ஒண்ணு கொடுக்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ நிறைய வாட்டி ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னா, நாங்கள முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில இல்லை, கேரவன்ல இல்லை, ரூம்ல வந்து அப்படியே படுத்துருவேன். படுத்துட்டு நான் வந்து இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு. அப்ப எனக்கு கால் வரும் ப்ரொடக்ஷன்ல இருந்துட்டேன்னா, எப்படி நம்மளுக்கு ஷூட்டிங் கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை நம்மளால வந்து இப்போ பேக்கப் பண்ணணுமா, தாங்க முடியுமா, ஒரு 6 மணி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா 9 to 6 கால் ஷீட் வச்சுக்கிறேன், இல்லைன்றா 9 to 9 வச்சுப்பேன், எப்படி டெல்லாம் அப்படின்னு கேட்பேன். அப்போ நான் வந்து முடியல அப்படின்னு. அப்போ வந்து மேனேஜரும் டிரைவரும் என்னோட அசிஸ்டண்ட்டும் என்னை தூக்கி எடுத்து வண்டியில படுக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போவேன். அந்த போற வழியில நடக்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா நான் அந்த எந்த ப்ராஜெக்ட்ல நடிச்சிருந்தேனோ அந்த ப்ராஜெக்டோட கெட்டப், சாரி, தாலி, சிந்தூர், குங்குமம், வளையல் எல்லாமே வச்சு, அதுவும் சாரி கலர் வந்து எப்படி இருக்கும்னா ரெட் கலர் சாரி இருக்கும், இதெல்லாம் வச்சு நான் 3 ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். எல்லாரும் என்னடா இது அப்படியே வந்து நடிக்கிறதுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல ரியல் லைஃப்ல இவங்க இப்படிதான் சாரி கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நடக்கும்னு நினைப்பாங்க. இப்படிலாம் கிடையாது மக்கள். ரியல் லைஃப்ல நான் இப்படிதான் நடப்பேன். ஒரே ஒரு டிஷர்ட், இதே ஜீன்ஸ் தான் 3 நாளா வேர் பண்ணிட்டு இருக்கேன். வாஷ் பண்ணவே இல்லை, எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொண்டு வரல, சத்தியம். கண்ணை நான் திறந்து பார்க்கும்போது என்னோட ரைட் சைட்ல மேனேஜர் இருக்கும். ஹை மேடம் அப்படின்னுவாங்க, பிளஸ்ஸிங் கொடுப்பேன். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் அப்படி 32 பல்லும் காட்டி சிரிப்பேன் அப்படின்னு. அப்புறம் டிரைவர் நான் எத்தி பார்ப்பேன், ஓகேவா மேடம் அப்படின்னு. ஓகே அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வந்து கேட்பேன், ஹெல்த் ஓகேவா, திரும்பி நடிக்க போலாமா, கொஞ்சம் சீன் பெயிண்டிங்ல இருக்கு அப்படின்னுவாங்க. பாவீங்களா அப்படின்னு. சரி ஓகே, வந்து ஹாஸ்பிட்டல் போய் கிட்டத்தட்ட ஒரு ஊசி இங்க, ஊசியே நம்மளுக்கு பயங்க, ஒரு ஊசி இங்க குத்துற ஊசி இருக்கு பாருங்க, உயிர் போயிட்டு ஒரு வாட்டி திரும்பி வந்துடும். இருந்தாலும் அந்த மைக்ரேன் பெயினோட இது தாங்க முடியும்ன்றதுனால நான் தாங்கிப்பேன். அந்த 2 ஊசி போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாத்திரை இருக்கும். இந்த ஊசி போனா எனக்கு ஓகே இருக்கும். அதுக்கப்புறம் நான் தெம்பா போய் நிற்பேன். போய் நடிக்க போனா அவங்க நினைப்பாங்க, காலையில இந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்த, தலைவலிக்குதுன்னு கதறின, தண்ணி கண்ணுல இருந்து வந்துருச்சு, ஆனா வந்து இப்போ வந்து கூல வந்து நிக்கிறேன்னு. தட்ஸ் த பவர் ஆஃப் இன்ஜெக்ஷன். அது 1 2 வச்சுட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம செட் ஆயிடும். ஸோ அதுதான் என்னோட மைக்ரேன் ஜேர்னி. இது எனக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து 7th grade இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு பரம்பரையா கிடைச்ச ஒண்ணு. ஏன்னா வந்து என் அப்பா கையில இருந்து பரம்பரையா அப்பா எனக்கு கொடுத்தாங்க. அப்பாவுக்கு வந்து அப்பாவோட அம்மா கொடுத்தாங்க. ஸோ நாங்க ஜென்ரேஷனா வந்து கொடுத்துட்டு போற ஒரு பொக்கிஷமான ஒரு சொத்து இது. தேங்க்யூ கிராண்ட்மா. எனிவேஸ் திஸ் இஸ் சோ கூல். அதனால கரெக்டா நம்ம எந்த இடத்துக்கு டிராவல் பண்ண வரேனோ அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற மைண்ட் செட்ல வந்தாலும் இந்த மாதிரி எதுவும் ஒண்ணு நடக்கும். என்ன மாதிரி நீங்களும் நிறைய டிராவலர்ஸ் இருப்பாங்கல்ல, எக்ஸைட்டட் ஆயிட்ட இடத்துக்கு வந்து அப்புறம் சிக்கு மாத்திரை. ஆக்சுவலி நாங்க இங்க மண்டே ஏறிட்டே இருக்கும்போது ஏறி மேல டாப்ல வந்தோம்ல, இந்த ஏறிட்டு இருக்கிற ப்ராசஸ்ல வந்து வியூ வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தது. அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கிரேட் வியூ. லைஃப்ல நான் வந்து இந்த அளவுக்கு அழகான ஒரு வியூ பார்த்தது இல்லை, அவ்வளோ பியூட்டிஃபுல். ஆனா வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்பாட் கிடைக்கல. 2 வந்து கொஞ்சம் அட்வென்ச்சரஸா வந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப லேட்டா இருந்துக்குள்ள மேலே ஏறணுன்றதுக்காக. அதனால சுந்தரா டிராவல்ஸ் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நான் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தேன். வீடியோ கூட எடுக்க முடியல, ஏன்னா நான் ஆடிட்டு இருந்தேன்னா. அதுவும் இது டயர், இது காருக்கு, இது ஃப்ரண்ட் வீல், பேக் வீல், ஃப்ரண்ட் வீல், பேக் வீல் இப்படி போயிட்டு இருக்குன்னா இந்த டயருக்கு இத்தனோன்னு தான் வந்து ஸ்பேஸ் இருக்கு. ஸோ வந்து லைட்டா மிஸ் ஆன கூட கீழே தான். ஆனா இங்க இருக்கிற டிரைவர்ஸ் ஓட்டுறது பார்க்கும்போது தெரியும் அவங்க ரொம்ப ப்ரோ அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒண்ணு இருக்குல்ல, அந்த டைம்ல வந்து ஏதோ ஒண்ணு நம்மள திங்க் பண்ண வைக்கும். அது என்ன அப்படி திங்க் பண்ண வைக்கும். அதனால எனக்கு வீடியோல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கல. எனக்கு என்னமோ என்னோட கண்ணு நேர ரோடு பார்த்து உட்கார்ந்தாதான் வந்து டிரைவருக்கு வந்து கரெக்டா வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ட்ரெக்கிங் பண்றவங்களுக்கு என்னோட ஒரு பிக் செல்யூட். நம்மளால வந்து 2 ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. எவ்வளோ ட்ரைனிங் வேணும், எவ்வளோ கஷ்டம் இல்ல. பாத்தீங்களா, நாங்கெல்லாம் ஓஆர்எஸ் கலக்கி தண்ணி குடிச்சிட்டு அது கலக்கின கவர் வந்து ஜோதிஷன் கையில கொடுத்துட்டோம். கையில வச்சுக்கோங்க, நம்ம காட்டேஜ் போனதுக்கு அப்புறம் அங்க டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்து கத்துக்கோங்க. பத்ரிநாத் போகணும் நம்மளுக்கு, அப்புறம் நமக்கு ஆசாம் போகணும். இதெல்லாம் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு.
இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே கவர் பண்ணணுன்றது தான் நம்ம டார்கெட். ஓகே. கோல் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எதுக்குன்னா எனக்காக நீங்க கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. காசு, பணம், துட்டு, மணி. அதுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா சுத்துவோம். இந்தியா எக்ஸ்ப்ளோர் பண்ண பிறகு நம்ம வந்து ஆஃப்ரிக்கா போவோம். ஆஃப்ரிக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் மொத்தமா வேண்டாம். கொஞ்சம் சேஃபா இருக்கிற இடமா வந்துட்டு எனக்கு ஆஃப்ரிக்கன் பசங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ஆசை இருந்தது டேட் பண்ணும்போது ஒரு ஆஃப்ரிக்கனை டேட் பண்ணணும்னு. ஏன்னா அவங்க ரொம்ப டாலா இருப்பாங்களா, அவங்க கலர் டோன் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, தாடி வச்சிருப்பாங்களா, பெரிய ஹைட்டா இருப்பாங்களா. ஸோ சின்ன வயசுலலாம் நம்ம டெக்ஸ்ட் புக் படிக்கும்ல 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபியில் நம்ம படிப்போம்ல நம்ம எந்தெந்த டைப் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்குது அப்படின்றது மங்க்லோயிடு அந்த மாதிரிலாம் படிப்போம்ல 8வது படிச்சது நான் மறந்து போயிட்டு. ஆனால் அதுலேருந்து இந்த ஆஃப்ரோயிடு மட்டும் என் தலையில் நிற்குது பாருங்க. அப்போல்லாம் வந்து நான் அவங்கள பார்க்கும்போது எப்போவுமே யோசிப்பேன், நல்லாயிருக்கும் ஒரு ஆஃப்ரிக்கன் பையனை டேட் பண்ணால் ஹேண்ட்ஸமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இப்போ எதுக்கு நம்ம இதை பற்றி பேசணும்? ஆமாம், அதுக்கு தான் நான் சொன்னேன் ஆஃப்ரிக்கா போகணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் யூஎஸ் எனக்கு இப்போ பெருசாக ஆசை இல்லை. அங்கே இருக்கிறவரு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாருல நம்ம ட்ரம்ப் சார் வந்து, அதனால வந்து இப்போ அந்த பக்கம் போடணும்னு ஆசை இல்லை எனக்கு. யூரோப்லேயே நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போகணும்.